வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் 2024 கன்னிராசி. இதை வான்விளக்கு மற்றும் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி மாத இதழ் சார்பாக உங்களுக்கு வழங்குகிறோம். பிரபல ஜோதிடர் பண்டித காளி நாராயணர்களுடன் நீண்ட நெடிய காலமாக உதவியாளராக இருக்கும் ஏபி சாமி தலைமையான ஜோதிடர் குழு இதை உங்களுக்கு கணித்து வழங்குகிறது. இப்போது உங்களுக்கு இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் ஓஹோன்னு தரும். சிறப்பாக இருப்பீங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. என்னைக்கு நடக்குன்னா, அதாவது 1/5/2025 மாலை 5:28 மணிக்கு குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போனார். சுமார் ஓராண்டு காலம் இங்கே இருப்பார். எப்படின்னா 2025 மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இது உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிடைச்சிருக்கும். திருக்கணிதம் முடிஞ்சு நாட்கள் தான் முன்ன பின்ன இருக்கிற பலன்கள் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ உங்களுக்கு மற்ற அதாவது ஒரு கிரகத்தை பார்க்கறது மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த இந்த காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எப்படின்னா முதல்ல குரு பகவானை பார்த்துக்கிடுவோமே. குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவ்வளோ நன்மை தரமாட்டார். எப்படின்னா தந்திருக்க மாட்டார், தந்திருக்க மாட்டார்னா சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செஞ்சிருப்பாருன்னா, ஒரு வீணான மனக்கவலை உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அடுத்தது நிறைய செலவுகள் அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல், வீண் வாதம் எல்லாமே ஒரு வெறுப்பாக இருந்திருப்பீங்க. இதில் ஆனால் மற்ற காலத்தில் கொஞ்சம் நன்மை இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு மனக்குழப்பத்தில் நிறையா இருந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அடுத்த இடத்துக்கு போகிறாரு. இது 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். எப்படின்னா 9ஆம் இடத்துல போய் என்ன செய்வார்னா, மன மகிழ்ச்சி, அதாவது மன வேதனையிலிருந்து மன மகிழ்ச்சி ஆக்கிடுவார். மன மகிழ்ச்சி தருவார். அடுத்த எடுத்த காரியத்தை சிறப்பு முடிக்க அனுகூலம் இருக்கும். குடும்பத்தில் அந்நூன்யம் நிறையா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை திருமணம் நடக்கும். எல்லாம் திருப்திகரமான இருக்கும். உறவினர் மத்தியில் ரொம்ப அனுகூலமான போக்கு இருக்கும். அவங்களால நன்மை கிடைக்கும், உங்களால் அவங்களால நன்மை கிடைக்கும். விருந்து விழாவில் போயிட்டு வருவீங்க. எல்லாம் சிறப்பாக இருக்கும். இது குரு பகவான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு பலன்கள். குரு பகவான் அடுத்த பொதுவாக கன்னிராசிக்கு குரு பகவான் ஒரு பார்வை ஒரு நன்மை கொடுக்கும். எப்படின்னா குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். இதில் 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் விடுது. இதனாலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, 5ஆம் இடத்து பார்வையில் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் ரொம்ப அனுகூலியமாக இருப்பாங்க. உங்கள் திறமைகள் ஏற்படும். திருமணம் போன்ற அதாவது தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கும். இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளும் பெருமையாக இருப்பாங்க. உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். நல்ல பதவி உயர்வு போன்றவையெல்லாம் நிறைய இதுவரைக்கும் தடை செய்யப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். வீடு மனை வாங்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள். இதனால் நீங்கள் பிரச்சனையே இல்லை. அதாவது குரு பகவான் ஒரு பார்வை கிடைக்கி குரு பகவான் இருக்கிற நன்மை தராரு. இப்படி இருக்குது. இப்போ மற்ற கிரகங்களை பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான கிரகம் சனி பகவான். சனி பகவான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போனார். அப்பா சொல்லே வேண்டாம். தொழிலில் சிறப்பாக இருக்கும். அதாவது வருமானம் அதிகமாக இருக்கும். எடுத்ததெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. பகைவருடைய பகைவருடைய சதியை முறியடிப்பீங்க. உங்கள் ஆற்றல் சிறப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய 10ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் விடுது. அதனாலே நன்மை கிடைக்கும். எப்படின்னா இதில் எடுத்த காரியத்தை பொருளாதார வளர்ச்சி இருக்கும். தொழில் சிறப்பாக நடக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா முக்கியமான கிரகம் 2 நன்மை இருக்குது. 2 கிரகத்தில் பாருங்க நன்மை கிடைக்கும். மற்ற கிரகத்தில் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்படின்னா அதுவும் சொல்லுதேன், இதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்தை ஜாக்கிரதையாக இருக்கணும் காட்டி உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. அதனால சொல்கிறேன். இப்போ கேதுவை பொறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசியில் இருக்க ராசியில் இருக்கும்போது எதுவும் சிறப்பு பண்ண மாட்டாங்க. அவர் என்ன செய்வார்னா, சின்ன சின்ன தடைகளை பண்ணுவார். எதிரிகளை சீண்டி பார்ப்பான். அவரை சீண்டி பார்ப்பான்னா ஈரம் முடிச்சு முறியடிச்சிருக்கோம். அது வேறு. சின்ன சின்ன உடல் பாதைகள் வேறு எதுவும் கிடையாது. ராகு கேது அதான் பண்ணுவார். அடுத்தல இவர் என்ன செய்வார், 7ஆம் இடத்துல ராகு என்ன செய்வார், மிஞ்சி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் சின்ன சின்ன இது பண்ணுவார். சில அதாவது கருத்து வேறுபாடு வரத்தஞ்சு பணம் இருந்தாலும் சரி என்னதான் சரி தான். இப்படி செஞ்சானு மனைவி சொல்லுவா, இல்லை கணவன் இப்படி செஞ்சானா ஏதோ அதை நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதில் சிலர் தீர் சர்க்கைக்கு ஆளாகலாம். இது கொஞ்சம் காலம் தான். அது பிறகு கரங்கள் மாறணும்னா சரியாயிரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் பழகுங்க. இது என்னென்னா, இந்த ராகுவும் கேதுவும் 26/4/2025 அன்னைக்கு இடம் மாறுதாங்க. அப்போ இந்த பிரஜை கெடுபடலும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ மாறும்போது என்னென்னா, ராகு 6ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு உங்கள் இடத்துக்கு அவர் சனி பகவானோட சேர்ந்து உங்களுக்கு கூடுதல் பலன் கொடுப்பாரு. சனி பகவான் யாரையும் முயற்சியில் வச்சு தராரா, பகைவர்களை அதை முறியடிக்க வைப்பாரா, உங்களோட ஆற்றல் திறமை இதெல்லாம் ராகுவும் சேர்ந்துடுவார். அப்போ பலன்கள் கூடும். இப்போ ஏற்கனவே நல்ல பலன் தந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சனி பகவான் தந்தார். இப்போ குரு பகவான் வராரு. இப்போ ராகு வராரு. அப்புறம் பார்வையாளர் நன்மை கிடைக்கி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பாக இருக்கும். இந்த காலங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறலாம். கன்னிராசிக்காரங்க ஏற்கனவே பொதுவாகவே ஒரு நல்ல அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சாத்வீகமான ஒரு அம்சத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இது கூடுதல் பலனை கொடுக்கும். நீங்கள் அதனால் கவலையே இல்லை. நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
துர்க்கை வழிபாடு, அதாவது பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வழிபடுங்க. அது மாதிரி இந்த மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் குறித்து எதாவது முடிஞ்சால் பண்ணுங்கள். அவங்க அது மாதிரி சாமியார்கள் இருப்பாங்கல்ல, சன்னியாசிகள், அவங்களுக்கு இந்த காணிக்கை கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இந்த பலன்கள் வந்து தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.